இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா. உன்னை அந்த கோலத்தில் பார்த்ததும் எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியல. அந்த நேரத்தில் உன்னோட ஆத்திரத்தை குறைக்கிறதுக்கு அதுதான் சரியான வழின்னு நீ அமைதியானதுக்கு அப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட சம்மதமே இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினது தப்புதானே? அப்படின்னா இந்த தாலி அது இந்த மாதிரி பொல்லாத சமூகத்தில இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கான ஒரு வேலி. அதை தவிர அதுக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. இதுக்கு புதுசா வேற எந்த அர்த்தமும் எடுத்துக்க வேண்டாம். யாருமே எதுக்கும் ப்ரீ பிளான்லாம் பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நம்மளை தள்ளிருச்சு. இதையும் கடந்தாகணும். இல்ல கடை போனா? ஐயோ பாரதி, ஏன் பாரதி இப்படி ஆயிட்ட? நீ ஃபர்ஸ்ட் கூலாரு. அந்த தாலி வந்து உனக்கு ஒரு சேஃப் கார்டு மாதிரி தான், ஓகேவா? என்னது சேஃப் கார்டா? இங்க பாரு, எவன் எவனோ என்னென்னமோ பேசினான்னு எதையுமே யோசிக்காம அப்படி ஒரு முடிவெடுத்து உன்னை காப்பாத்த அந்த நேரத்தில் ஆண்டவன் என் கண்ணில் காட்டின வழிதான் இது. நீ அடுத்த நிமிஷமே நார்மல் ஆயிட்டேல, அப்போ இது கைண்ட் ஆஃப் சேஃப் கார்டு மாதிரி தானே? இல்ல இல்ல பாரதி, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். காலமும் நேரமும் நம்ம கையை பிடிச்சி நம்மளை கரெக்டான பாதைக்கு கூட்டிட்டு போகும். அது கூடவே நடப்போம். குழப்பம் எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல இடத்த தொடர்றப்போ அப்ப அது சரியாயிடும், ஓகேவா? எதுவா இருந்தாலும் கால் பண்ணு, ஓகேவா? ஒரு நிமிஷம். நீங்க பேசினது எதுவுமே எனக்கு புரியல. ஐயோ பாரதி, உன் கழுத்துல நான் தாலி கட்டினது உன்னோட பாதுகாப்புக்கு மட்டும்தான். சத்தியமா என் மனசுல உன் மேல எந்த எண்ணமும் கிடையாது, போதுமா? நான் வரேன். ஹாய், ஹலோ. நேத்து ஏன் அப்படி பண்ண ராஜாராம்? என்ன பண்ண? எவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டீங்க. இது வரைக்கும் இந்த வீட்ல யாருமே இந்த மாதிரி அசிங்கமா நடந்துக்கிட்டது இல்ல. அசிங்கமா போச்சா? என்னாச்சு? இத பாருங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஏன் ராஜாராம், உனக்கு எப்படிடா இப்படி ஒரு புத்தி வந்தது? புத்தி வந்துச்சு, அசிங்கம். என்ன உளறீங்க ரெண்டு பேரும்? என்னங்க, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி நீங்க குடிச்ச நிலத்தடி மாதிரி நான் பார்த்ததே இல்ல. நான் குடிச்சு நிலத்தடி மாதிரி? ஐயோ ஐயோ, நான் குடிச்சவங்க கூட சேர்றதே பாவம்னு நினைக்கிறவன் என் மேல இப்படிலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க? கம்ப்ளைண்ட நாங்க ரைஸ் பண்றோமா? என்ன நீங்க
பண்றதையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முகத்தை பார்த்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. போய் சொல்றேனா? இப்பதான் எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்ன பொண்ணு இது? உங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்ல, வழியில என் ஃப்ரெண்ட பார்த்தேன். என்னடா இவ்வளோ சோகமா இருக்கேன்னு கேட்டான். என் வீட்டுல யாரும் என்ன மதிக்கிறது இல்லடா, என் பேச்ச கேட்கறது இல்லடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் இவ்வளவுதானா, அதுக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான மருந்து இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்தான். அதை நான் வாங்கி குடிச்சேன். அந்த சேட் ஃபீலிங் எல்லாம் போய் ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்துருச்சு. இனிமே எப்ப சோகம் வந்தாலும் அந்த மருந்தை வாங்கி குடிக்கலாம் போல இருக்கு. டேய், ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமே வாழ்க்கையில என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. பிள்ளைங்க பாவம், உங்களை தான் அவங்க ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தப்பான ஒரு எக்ஸாம்பிளா இருந்துடாதீங்க. அழ விட்டது போதும், சரின்னு சொல்லி வைப்போம். என்னங்க இது? எதுக்கு யோசிக்கிறீங்க? என்ன ராஜாராம், சரின்னு ஒரு பதில் சொல்றதுக்கு என்ன? சரி சரி, ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமே நடக்காம பாத்துக்கிறேன், போதுமா? வாங்கப்பா. இது யாரு புது கேரக்டரா இருக்கு? பொன்னிக்கும் நம்ம பாஸ் மாயா மேடத்துக்கும் அப்பா. வாங்க மாமா, வாங்க 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 வாங்கப்பா. வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன மாமா நீங்க முன்ன மாதிரி அடிக்கடி வரவே மாட்டேங்கிறீங்க. அடிக்கடி வந்து போனாதானே நீங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையானே தெரியும். என்ன பேசுறீங்க? என்ன பண்ணி நான் என்ன பேசிட்டேன்? நீ என்ன இப்படி எடுத்துக்கிற? மாமாட்ட சாதாரணமா பேசுற விஷயத்து கூட நீ இப்படி ஷாக் ஆகுற? நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன்? இல்ல, மாப்பிள்ள பேசுறத பார்த்தா முன்ன பேசுற மாதிரி இல்லையே. என்னய்யா ஒத்த டைலாக்ல உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுற? உங்களுக்கு அப்படிதான் தெரியும். வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கோமே, அடிக்கடி வந்து பார்க்கணும்னு தோணுதா? ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வந்தாக்கா உங்களுக்கு எல்லாமே தப்பா தான் தோணும். அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. சரி, நேராக போய் என்னன்னு கேட்டு வரலான்னு தான் கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் பண்ணது சரியா மாப்பிள்ள? ஆமா, இதுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கக்கூடாது, உங்க மகளை தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா இது காரணம் அவ தான். என்ன மதிச்சிருந்தா, என் பேச்சை கேட்டு நடந்திருந்தா, நான் ஏன் குடிச்சிருக்க போறேன்? தரையில் நீச்சல் அடிச்சிருக்க போறேன்? ஆமா, நான் தண்ணி அடிச்ச விஷயத்த உங்களுக்கு தந்தி அடிச்சு யார் சொன்னது? இப்ப ஏது தந்தி? நான் தான் அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். என்ன மாயா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை யார் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்ல சொன்னது? உன் புருஷன் ரோட்ல உருண்டுகிட்டு இருக்காருன்னு உனக்கு ஏன் சொன்னேன்? இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான். அதே அக்கறையில தான் அப்பாவுக்கும் சொன்னேன். என்ன பண்ணி? என்னோட சிஸ்டர்ல உன்னோட சிஸ்டர் என்னோட மச்சினிச்சி நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்கன்னு நல விசாரிக்கிறது இல்லையா? இதான் தமிழர் பண்பாடா? மாயா, இங்க பாரு. இவரை பத்தி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நீ கிளம்பு. என்ன பண்ணி இது? இப்பதான் வந்திருக்காங்க, அதுக்குள்ள கிளம்பு கிளம்புன்னு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. மிஸ் மாயா, ஓ உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கானே, ஒரு நிமிஷம். ராஜாராம், என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உட்காருங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா? வேணாம், நம்ம 2 பேரும் ஜூஸே சாப்பிடலாம். 2 சாத்துக்குடி ஜூஸ். மாமா, என்ன இது? நீங்க போய் என்ன வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு நீ வா போன்னே கூப்பிடுங்க. உங்களை விட நான் வயசுல ரொம்ப சின்னவ தானே. அப்படியா? அப்ப இனிமே உன்ன நான் நீ வா பொண்ணே கூப்பிட்டுமா? சரி, ஓகே.
மாமா இந்த வீட்ல என்ன மதிச்சு மரியாதை கொடுத்து பேசுறதே நீங்க தான். ஐ எம் so happy மாமா. பாத்தீங்களா மாமா, மாயா முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களா? அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்த வேணாமா? அதனால ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் இவ தான் என் பொண்ணுன்னு பப்ளிக்காவே டிக்ளேர் பண்ணிருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் நடக்காது? மாமா, மாயா சொல்றது உண்மைதானே? அவ பக்கம் நியாயம் இருக்குல்ல? அப்ப ஊரை கூட்டி நீங்க கண்டிப்பா சொல்லணும். பொண்ணே, நான் உன் புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். எதிர்த்து பேசுற எனக்கு கோவம் வரும். அது மட்டும் இல்லாம மாயா நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க அதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பழைய கதையை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொன்னதை பத்தி மட்டும் யோசிங்க. உன் புருஷன் பேச்சுக்காவது மரியாதை கொடுத்து நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்க முயற்சி பண்ணு. இனி அடிக்கடி மீட் பண்ணலாம். பாய்.